பேந்த விழித்தவாறே அருணன் அந்த விமானத்தினின்றும் இறங்கினான். இருண்ட எதிர்காலம், சுபீட்சமற்ற வாழ்க்கை, நாளை என்ன நடக்கும் என்று அறியாத நிலை, இதுதான் அவனது தாய்மண்ணின் இன்றைய நிலை. பணம், அந்தஸ்து, வசதி அனைத்தையும் கொண்ட குடும்பத்தின் ஒரே வாரிசாக இருந்தும் இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு தீர்க்கமான எதிர்காலத்தை அவனது தாய் மண்ணிலே கொடுக்காது என்று திடகாத்திரமாக நம்பியதனால்தான் இன்று அவனுக்கு இந்த வனவாசம். தமது வாழ்வு சிதைந்து போனாலும் போகட்டும், தமது செல்வ மகன் மட்டும் பாதுகாப்பாக வாழட்டும் என்று இருந்த பணம் அனைத்தையும் செலவழித்து அவனது அப்பா மருதாசலம் அவனை விமானமேற்றி லண்டன் நோக்கி அனுப்பிவிட்டார். ஆமாம், நெற்கதியேற்றி உயிரின் பாதுகாப்புக்காக தாய் மண்ணை விட்டு ஓடும் அந்த அகதிகள் கூட்டத்தின் எண்ணிக்கை அவனால் இன்னும் ஒன்றாக அதிகரித்தது. அந்த விமானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு மனம் மிகவும் வேதனைப்பட்டது. எனது சுயநலத்துக்காக எனது நாட்டின் அவல்நிலையை பயன்படுத்தி சர்வதேச சமூகத்தின் இரக்க சிந்தையை துஷ்பிரயோகம் செய்கிறேனோ என்ற எண்ணம் அவனை வாட்டச் செய்தது. ஆனால் தான் செய்வது தனக்காக இத்தனை காலமும் எத்தனையோ தியாகங்களை பொரிந்த தன்னுடைய அன்பு பெற்றோரின் மன அமைதிக்காகவே அன்றி தனது சுயநலத்துக்காகவல்ல எனும் நினைவை பலாத்காரமாக மனதில் இழுத்து வைத்து தன்னை சமாதானப்படுத்திய வண்ணமே வந்தான். அகதி என்றோ பேரெடுத்தே அன்னை நாட்டை விட்ட கன்றே, பேசும் மொழியின் குற்றம் என்பேனோ, நீசர் புரிந்திடும் நாசம் என்பேனோ, முகவரி தொலைத்திடும் நீலவரம் இன்று புலம் பெயர்தல் என்றொரு நாடகமோ, என்ற நாட்டை இரிக்காண்டேனோ, அன்றும் நான் அங்கு அகதிதானோ, நின்றமை காத்திடும் இறைவன் எங்கே, கொன்றிடும் உணர்வினுள் தகிக்கின்றேனே. மண்ணை தாய் மண்ணை துறக்கிறேன், சுற்றம் அனைத்தையும் முத்தாய் மறக்கிறேன், விட்டது உறவெனும் எண்ணம் நிறைக்கிறேன். இது நியாயமோ, இது நீதியோ, யார் கூறுவா என்ற நாட்டை இனி காண்பேனோ, அன்றும் நான் அங்கு அகதிதானோ, நின்றமை காத்திடும் இறைவன் எங்கே, கொன்றிடும் உணர்வினுள் தகிக்கின்றேனே. அன்றன் என் அன்னை காட்டிய நிலவு இன்று எனக்கு கசக்குது காண்கையில், பிறந்திடும் போது என்னிடவில்லை ஓர் நாள் பிரிந்திடுவேன், பேசும் மொழி வேறென்பதால் என்றே கனவுகள் போல நினைவுகள் கலைந்தன, நிழல்கள் போல நிஜங்கள் மறைந்தன, என்ற நாட்டை இனி காண்பேனோ, அன்றும் நான் அங்கு அகதிதானோ, நின்றமை காத்திடும் இறைவன் எங்கே, கொன்றிடும் உணர்வினுள் தகிக்கின்றேனே. அகதி அகதி நானோர் அகதி,
லண்டனின் நீல நிற வானம் கண்ணுக்கு குளிர்மையாக விருந்தது. அழகாக உடையுடுத்திய விமான நிலைய பணியாளர்கள் சுறுசுறுப்பாக அங்குமிங்கும் ஓடியாடுவதை திகைப்புடன் பார்த்தான். மனதில் ஒருவித அச்சம் தலைவிரித்தாடியது. அது அவனது உயிரை பற்றியது அல்ல. தெளிவற்ற எதிர்காலம், அறியாத புது உலகம் என்பன கொடுத்த அந்த கலவை எண்ணங்கள் கொடுத்த அச்சம். அவனை விமானத்தில் ஏற்றிவிட்டு அந்த ஏஜென்ட் கூறிய பதிலை மனதில் மீண்டும் ஒப்புவித்து கொண்டான். கடைசியாக அவன் கூறிய வாக்கியங்கள் மட்டும் மனதில் அப்படியே அச்சாகி நின்றன. என்ன செய்தாலும் நீ ஆரம்பத்தில் கூறியவற்றை எந்த வகையிலும் பின்பு மாற்றி கூறாது. அப்படி கூறினால் அவ்வளவுதான், இத்தனை பணமும் வேஸ்ட். அப்போது கம் ஆன், லெட் மீ see your passport என்று அந்த விமானத்தளத்தின் வாசலில் நின்ற அதிகாரி கொஞ்சம் அதட்டும் தோரணையில் கூறவும், அவனுக்கு முன்னால் சென்றவர் பாஸ்போர்ட்டை காட்டுவதை பார்த்து தானும் தனது பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்தான். வாட் இஸ் யுவர் purpose of this journey என்று தொடர்ந்தார் அந்த அதிகாரி. அவர் சொன்னது அவனுக்கு ஓரளவு புரிந்தாலும் அந்த ஏஜென்டின் கூற்றிப்படி, நான் இங்கே அகதிகள் அந்தஸ்து கோருகிறேன் என்றான் தமிழில். அதைத் தொடர்ந்து அந்த ஏஜென்ட் தான் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பானோ என்று சந்தேகிக்கும் வகையில் அத்தனை காரியங்களும் அவன் சொன்னது போலவே நடைபெற்றது. அந்த அகதிகளுக்கான முகாமில் அவன் வந்து இப்போ 3 நாட்களாகிவிட்டது. அன்று காலை எழுந்திருந்த போது ஏனோ அவனது நெஞ்சம் கனத்தது. அவனது அன்பு பெற்றோரின் எண்ணம் அவன் எண்ண அலைகளில் கனமான துளிகளாக தொங்கிக் கொண்டிருந்தன. அவன் ஊரை விட்டு கிளம்பும்போது கண்ணீர் மல்க அவன் அருகே நின்றிருந்த தாயும் அவரோடு சோகமே உருவாக நின்றிருந்த அப்பாவும் நின்ற காட்சி அவன் நெஞ்சத்தை கிழித்து கண்களை குளமாக்கி கொண்டிருந்தன. அவன் அப்பா, தம்பி, ஏஜென்ட் சொன்னபடி நீ அங்கே சென்றதும் 1 மாதம் வரை எங்களை தொடர்பு கொள்ள முடியாது இருக்கலாம். ஆனாலும் உடனடியாக திருப்பி அனுப்பப்படாவிட்டால் நீ அங்கே போயிட்ட என்பது எங்களுக்கு தெரியும். எங்களை இட்டு கவலைப்படாத, உனது காரியங்களை சரிவர செய்து கொள் என்று சொன்னது அவன் ஞாபகத்துக்கு வரவே அவன் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. இந்த 3 நாட்களில் 2 முறை அவனுக்கு மொழி பெயர்ப்பதற்கென அவர்கள் அழைத்து வந்த அந்த நடுவயதான அத்தமிழரை சந்தித்துள்ளான். அவரது பெயர் தியாகராஜா. அவர் கூறியவைகளில் இருந்து அவன் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு இடைக்கால தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் என்றும் விரைவில் மற்றொரு அகதிகள் முகாமிற்கு மாற்றப்படுவான் என்றும் அதைத் தொடர்ந்து 1 மாத காலத்துக்குள் அவன் வெளியே செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் அறிந்து கொண்டான். அன்றுதான் அந்த புது அகதிகள் முகாமுக்கு மாற்றப்பட்டு வந்த முதல் காலை. கடன்களை முடித்துவிட்டு கண்மூடி மானசீகமாக இறைவனை வணங்கிவிட்டு அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த டைனிங் ஹாலுக்கு காலை சிற்றுண்டிக்காக சென்றான். அங்கே பல ஆசிய முகங்கள் தென்பட்டன. இதில் எத்தனை பேர் என்னை போல தாய்மண்ணை துறந்து அவன் மனம் ஏங்க கண்கள் ஏக்கம் மிகுந்த பார்வையை அங்குமிங்கும் செலுத்தியது. அப்போது காலை சிற்றுண்டிக்கான வரிசையில் இருந்த அந்த பெண் அவனது கவனத்தை ஈர்த்தாள். அவனுக்கு பிடித்தமான அந்த ஒரு கருநீல நிற சுடிதார் தான் அவனது கவனத்தை முதலில் ஈர்த்தது. சுமாரான நிறம், உயரம், கருநிற கூந்தல், மயிலின் தோகை போல அவளது பின்புறத்தில் படர்ந்திருந்தது. அவளின் பார்வை மட்டும் இவனைப் போலவே ஏக்கத்துடன் அந்த டைனிங் ஹாலை துளாவிக் கொண்டிருந்தது. கையிலே சாப்பாட்டு தட்டை ஏந்திய வண்ணம் நடந்து கொண்டிருந்த அருணின் கண்களில் மீண்டும் அந்த கருநீல சுடிதார் தட்டுப்பட்டது. ஆமாம், ஒரு வட்ட மேஜையில்
சாப்பாட்டு தட்டை வெறித்து பார்த்த வண்ணம் அதே பெண் தனியாக அமர்ந்திருந்தாள். சற்று தயங்கியவாறே அவள் முன்னால் இருந்த காலியான இடத்தில் தனது சாப்பாட்டு தட்டை வைத்துவிட்டு அவளை பார்த்தான். அவள் கண்களோ ப்ளீஸ் உட்கார்ந்து கோயன் என்ற தோரணையில் அவனை பார்த்தது. தயங்கியவாறே உட்கார்ந்தான். பின் தனக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஸ்ரீலங்கா, யூ என்றான். அவனை பார்த்து புன்னகைத்தவாறே நீங்கள் தமிழா என்றாள். திடுக்கிட்டு அவனது காதில் யாரோ இன்ப தேனிசை இசைப்பது போல இருந்தது அவனுக்கு. ஆமாம், என் பேர் அருணன், நான் யாழ்ப்பாணன், நீங்கள்? திரும்பவும் இழுத்தான். என்னுடைய பெயர் பத்மா, நான் இளவாளர். திரும்பவும் அவள் உறுதியுடன் ஒலித்தாள். நல்ல வேளை, ஒரேடியாக நான் தான் தனியாக இஞ்ச மாட்டுப்பட்டுனோண்டு பயந்து கொண்டிருந்த பேச்சு துணைக்கு நீங்கள் கிடைச்சிட்டீங்க. நிம்மதியுடன் ஒலித்தது அருணன் குரல். எனக்கும் அப்படித்தான், ஏதோ ஒரு துணிச்சலில் வந்துட்டேன். இனி என்ன நடக்க போகுதோ அதுதான் பயமாக இருக்குது. மீண்டும் பத்மா. பயப்படாதீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே சிச்சுவேஷனில் தானே இருக்கிறோம். பாப்பம், ஒரு வழி பிறக்கும் தானே. ஆறுதலுடன் கூடிய அருணனது வார்த்தைகள் ஏனோ பத்மாவின் செவிகளுக்கு இதமாகத்தான் இருந்தது. என்னுடைய மாமா இங்கே தான் இருக்கிறார், நான் வெளியே போன பின்பு அவரைத்தான் தொடர்பு கொள்ள வேணும். பத்மா கொஞ்சம் கவலையுடன். வீணாக கவலைப்படாதீங்கோ, அது மட்டும் நான் இங்கே உங்களுக்கு துணையாக இருப்பேன் தானே. ஏனோ ஒரு அசாத்திய தைரியம் அவன் மனதில் உந்த வார்த்தைகள் வெளிவந்தன அருணனிடமிருந்து. அன்று மதியம் உணவு, இரவு உணவு என இருவரும் சேர்ந்தே இருந்தனர். அவர்கள் இருவரும் ஏதோ நீண்ட நாள் பழகியவர்கள் போல நடந்து கொண்டார்கள். பத்மாவுக்கு கூட என்னவென்று புரியாத ஒரு உணர்வு. அதே சமயம் அருணன் என்னும் ஒரு பாதுகாப்பு வலயம் என பல விளக்க முடியா உணர்வுகள். அன்று இரவு படுத்தாலும் அருணுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. மிகவும் சொற்ப நேரத்தினுள் பத்மாவின் நினைவுகள் அவன் நெஞ்சத்தில் நிகழ்த்திய மாற்றங்களை புரிய முடியாது தவித்தான். சி, என்ன இது? இதுதான் காதலோ? பைத்தியக்காரத்தனமாக இல்லை இருக்குது. கண்டதும் காதலே. அவன் மனமே 2 பக்க தரப்பிலும் வாதாடியது. உற்றம், சுற்றம், தாய்நாடு இவற்றின் பிரிவு கொடுத்த பலவீனமான நிலையில் தன் நாட்டு பெண்ணை கண்டதும் அதற்கு காதல் என்று அவசரமான தலைப்பை கொடுத்து விட்டேன் என அருணன் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். அன்று பத்மா அவனுடன் உரையாடுகையில் கூறியவை அவன் ஞாபகத்துக்கு வந்தன. 3 பெண் பிள்ளைகளில் கடைசியானவளாம் பத்மா. 2 அக்காமாரும் திருமணமாகி ஈழத்திலே வசித்து வந்தார்கள். சமீபத்தில் அவர்களது வீட்டிற்கு அருகாமையில் இலங்கை இராணுவத்தினரும் குண்டு தாக்குதலுக்கு பலர் பலியாகவும் எப்படியாவது தமது மகளை காப்பாற்றி விட வேண்டும் எனும் ஆதங்கத்தில் அருணனைப் போலவே அவளையும் அகதி எனும் அந்தஸ்துடன் பெற்றோர் நாடு கடத்திவிட்டனர். பத்மாவை உலக அழகி என்று கூறிவிட முடியாது. சுமாராக இருந்தாள். ஆனால் அவளின் முகத்தில் தெரிந்த அந்த பாந்தமான அழகு ஏனோ அருணின் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. பட்டாம்பூச்சி வட்டமடிக்குது, நெஞ்சம் எல்லாம் குறுகுறுக்குது, துக்கம் விழிகளை அண்ட மறுக்குது. என்ன இது காதலா? சொல்லிவிடு ஆகுமா? நீளம் நெஞ்சுக்குள்ளே ஏனோ ஆழமாய் பாதித்தது ஒரு வதனத்தை. கொஞ்சி பேச நெஞ்சில் ஆசை வஞ்சி அவள்
என்னுள் நுழைந்தாள். சுற்றம் இழந்த உள்ளத்தில் பாவையின் எண்ணம் கொடுத்த பூத்திடும் நினைவுகள் ஆயிரம் கோத்திடும் போதொரு ஆனந்தம். என்ன இது என்ன இது காதலா, சொல்லவிடு சொல்லிவிடு ஆகுமா? நீலம் நெஞ்சத்துள்ளே ஏனோ ஆழமாய் பாதித்தது ஒரு வதனத்தை கொஞ்சி பேச நெஞ்சில் ஆசை வஞ்சி அவள் என்னுள் நுழைந்தாள். உள்ளமெங்கும் வெள்ளமென அள்ளிக்கொள்ளும் வாலிப உணவு, துள்ளும் கனவுகள் என்னுள் சிலிர்க்கும், மெல்ல என்னை கொஞ்சம் கொல்லும். என்ன இது காதலா, சொல்லவிடு சொல்லிவிடு ஆகுமா? நீலம் நெஞ்சத்துள்ளே ஏனோ ஆழமாய் பாதித்தது ஒரு வதனத்தை கொஞ்சி பேச நெஞ்சில் ஆசை வஞ்சி அவள் என்னுள் நுழைந்தாள். நாளை என்ன வந்து சேருமோ, நம்மை தேடி மகிழ்ச்சி கூடுமோ? அவளின் நவரசம் கண்களில் ஆடுமோ? அகதிகள் இரண்டும் அமைதியில் ஆறுமோ? என்ன இது காதலா, சொல்லவிடு சொல்லிவிடு ஆகுமா? நீலம் நெஞ்சத்துள்ளே ஏனோ ஆழமாய் பாதித்தது ஒரு வதனத்தை கொஞ்சி பேச நெஞ்சில் ஆசை வஞ்சி அவள் என்னுள் நுழைந்தாள். தினமும் அந்த அகதிகள் முகாமில் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கப் போகும் வரை அருணன் தனது நேரத்தை பத்மாவுடனே தான் செலவு செய்தான். அங்கே அவர்களுக்கு நேரம் போவதற்காக வாசிகசாலை போன்ற பகுதியொன்றும் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்குரிய வசதியும் செய்து கொடுத்திருந்தார்கள். டேபிள் டென்னிஸ் எப்படி ஆடுவது என்று பத்மாவுக்கு கற்றுக் கொடுத்தான் அருணன். இருவரும் சிரித்தபடி விளையாடி கொண்டிருப்பதையும் ஒப்பவும் ஒன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பதையும் கண்ணுற்ற ஆங்கிலேய வார்டன் ஒருவன், "ஹே, யூ ஆர் லக்கி மேன் டு பி இன் த சேம் பிளேஸ் வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்" என்று கூறியதும் அருணனும் பத்மாவும் திகைத்து விட்டார்கள். பத்மாவின் வதனம் பெண்களுக்கே உரிய நாணம் பூத்து சிவந்தது. "நோ நோ" என்று அருணன் தடுமாறினான். "ஏன் நான் உங்களோட காதலியாக இருக்க முடியாதா?" என்றாள் பத்மா ஒரு புன்னகையுடன். இந்த கேள்வியை எதிர்பார்த்திராத அருணன், "இல்லை, நான் நான் எப்படி உனக்கு பொருத்தமாக முடிக்கவில்லை அருணன் யாரும் இல்லாத இடத்துல தவிச்ச மனசோட தாங்காத துயரத்தோடு நான் இருக்கேக்க ஆதரவாக என்னை தேற்றிய இந்த அன்பு உள்ளத்தை தவிர வேறு எதை ஒரு பெண்ணால் எதிர்பார்க்க முடியும் என்றாள் பத்மா. 1000 வண்ணத்தி பூச்சிகள் அவனது இதயத்திலே வட்டமடித்து கொண்டிருந்தது.
அவன் யாரும் எட்ட முடியாத உயரத்திலே பறந்து கொண்டிருந்தான். என்ன நீ விரும்புறியா? திக்கி திக்கி அவனது வார்த்தைகள் தரித்தன. புன்னகையை பதிலாய் தந்துவிட்டு தரையை நோக்கினாள் பத்மா. என்னை எடுத்தாய் எப்படி உன்னுள் அடைத்தாய், விழியிடும் பம்பினை கொடுத்து நெஞ்சினை குலைத்தேன். ஆனந்த சோலையில் அற்புத காலம் நம் காதலில் இசைத்தோம். உரை பிரிந்தேன், உறவை பிரிந்தேன், உன்னை கண்டேன், என்னை இழந்தேன். உள்ளமெங்கும் பொங்கும் மகிழ்வை அள்ளி தெளித்தாய், அச்சம் தவிர்த்தாய். யாரும் இல்லை என்று நினைத்தேன், பாவையுந்தன் என்று நிறைந்தேன். காலம் எம்மை கட்டி இணைத்தது, காதல் பூக்களை அள்ளி சொரிந்தது. ஆனந்த சோலையில் அற்புத காலம் காதலில் இசைத்தோம். பிறந்த ஊரில் அகதிகளாகி நாம் புகுந்த நாட்டினில் உறவினை கண்டோம். மறந்த வாழ்வின் நினைவுகள் எல்லாம் அழித்து துயரினை ஆற்றிட வந்தாய். கனவா இது கனவா, கனவினில் கலைத்திடு பிரிவினை தாங்கிட வலுவில்லை காதல் என்பதை கதைகளில் கேட்டேன். கண்ணி எந்தன் வாழ்வினில் அடைந்தேன். ஆனந்த சோலையில் அற்புத காலம் காதலில் இசைத்தோம். என்னை எடுத்தாய் எப்படி உன்னுள் அடைத்தாய், விழியிடும் பம்பினை கொடுத்து நெஞ்சினை குலைத்தேன். ஆனந்த சோலையில் அற்புத காலம் நம் காதலில் இசைத்தோம். என்னை எடுத்தாய் எப்படி உன்னுள் அடைத்தாய், விழியெனும் அம்பினை தொடுத்து நெஞ்சினை துளைத்தேன். ஆனந்த சோலையில் அற்புத காலம் காதலில் இசைத்தோம். அன்று பத்மா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். என்ன பத்மா, ஒரே சந்தோஷமாக இருக்கிறீங்க? வினவினான் அருணன். அருணன், என்னோட கேஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நான் வெளியே போகிறேன். மாமா என்னை கூட்டிகிட்டு போவதுக்காக வர ஆறா. ஆனால் ஒரே ஒரு கவலை, உங்களை பார்க்க முடியாதே என்றாள் கவலையுடன். என்ன பத்மா, இதுக்கு கவலையா? போனது மாமாவோட டெலிஃபோன் இலக்கத்தை எனக்கு அரைச்சுடு. நான் ஒவ்வொரு நாளுமே உன்னோட பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றான். அத்தோடு, அது மட்டும் இல்லை பத்மா, நான் கூட இன்னொரு 2 கிழமையாக வெளியே வந்துடுவேன் என்று சொல்கிறாங்க. பிறகு என்ன, நான் உன்னை சந்திப்பது ஈஸியாயிட்டே என்றான் அருண். கண்களில் நீரோடு அவனிடமிருந்து பிரிய மனமில்லாமல் வெளியே செல்லும் பத்மாவை பார்த்து ஏக்க பெருமூச்சொன்றை விட்டான் அருணன். பத்மாவின் மாமா வீட்டு விலாசத்தை கொடுத்த பத்மா அவனை அடிக்கடி மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் என்று சொன்னாள். அவளுடைய மாமாவுக்கு எதுவும் இப்போ தெரிவது அவ்வளவு நல்லதல்ல என்பது அவளது வாதம்.
2 நாளைக்கு ஒருமுறை தொலைபேசியில் அவளுடைய குரலை கேட்பது ஒன்றே அவனுக்கு மிகுந்த தென்பை கொடுத்தது. ஹேய், யூ ஆர் லீவிங் டுமாரோ, நாளைக்கு நீ வெளியே போகிறாய் என்றான் அந்த வெள்ளைக்கார ஓடர். அருணனுக்கோ தலைகால் புரியவில்லை. ஓ, நாளை என் பத்மாவை சந்திக்கப் போகிறேன். எனது அப்பா அம்மாவுடன் தொலைபேசியில் பேசப் போகிறேன். அவன் உள்ளத்திலே ஆனந்த வெள்ளம் கரையை புரண்டோடியது. வெளியே போனவுடன் உடனடியாக அவனது சித்தப்பாவின் மகன் கோபியை தொடர்பு கொண்டு அவனிடம் செல்ல வேண்டும். அவனுடன் தங்குவதற்காகத்தான் ஏற்பாடு. தூக்கமே வராமல் புரண்டு கொண்டிருந்தவனுக்கு காளையை கண்டதும் களிப்பேறியது. சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு உத்தியோகபூர்வமான பத்திரங்களில் கையொப்பமிட்டுவிட்டு வெளியே வந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தான். காலை சூரியன் சுளீரென்று அடித்தாலும் அந்த நவம்பர் மாத குளிர் அவனை வாட்டியது. நல்ல வேளையாக அவனது அப்பா கொழும்பில் வாங்கி கொடுத்து ஓவர்கோட் அவனுக்கு துணை வந்தது. ஓ, சுதந்திரமான இந்த வானிலே நான் எனது பத்மாவுடன் சுற்றி சுற்றி வரப்போகிறேன் என்ற கனவில் அவன் மனம் துள்ளி துள்ளி தாவியது. அவனை கண்டதும் கோபி அவனை கட்டி அணைத்து கொண்டான். நல்லா குளித்து ரெஸ்ட் எடுத்துக்க, இன்னைக்கு தீபாவளி, சாயந்தரம் கோயிலுக்கு போவோம் என்றான் கோபி. இல்லைடா, நான் குளித்து விட்டு அப்பா அம்மாவோட ஃபோனில் கதைக்கணும், அதுக்கு பிறகு பத்மாவை போய் பார்க்கணும் என்றான் அருணன். ஓ ஐயா, அகதியர் முகாமிலேயே ஜோடியை தேடிட்டீங்க, அதை நான் மறந்துட்டேனே என்று சிரித்தான் கோபி. அப்போது அங்கே கோபியுடன் நின்றிருந்த கோபியின் வீட்டு சொந்தக்காரர் தியாகு, தம்பி, என்ன வந்தது வராததுமா கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சாச்சோ? பரவாயில்லை, ஏதோ எங்களை ஊர் பெண் பொம்புலேண்டா சரிதான் என்றார் சிரித்தபடி. அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும். லண்டனில் ஒரு 30 வருடமாக வாழ்ந்து வருவோர். கோபி வசிக்கும் வீட்டின் சொந்தக்காரர். மிகவும் நல்லவர் என்று கோபி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்பா அம்மாவுடன் தொலைபேசியில் பேசியதுமே அவனுக்கு பல மடங்கு தைரியம் வந்தது. என்னதான் ஆனாலும் எனது வாழ்க்கையை இங்கே வெற்றிகரமாக ஆக்கி அப்பா அம்மாவுக்கும் நான் பிறந்த நாட்டுக்கும் பெருமை தேடித் தருவது என்று உறுதி பூண்டான். அவனது மனதில் ஆனந்த ராகம் இசைத்து கொண்டிருந்தது. விடுதலை எனக்கென்று விடுதலை, சிறையை விரிக்கிறேன் பறவையாக, பறக்கும் இல்லை அது வானம் தானே, கரையை கடக்கும் நினைவலை போலே. ஓடிய காலங்கள் முடிந்தான வாழ்வீனில் தேடிய பொழுதின்று வாசலில் தெரியுது. விடுதலை எனக்கென்று விடுதலை, சிறகை விரிக்கிறேன் பறவையாக, பறக்கும் எல்லை அது வானம் தானே. விரிந்த வானத்தில் தெரிந்த நிலவாய், மனதில் செதுக்கிய மங்கையின் வதனம், காதல் வெள்ளம் கரை புரண்டோடும், காலத்தின் கோலம் மாறிய விந்தை. விடுதலை எனக்கென்று விடுதலை, சிறகை விரிக்கிறேன் பறவையாக, பறக்கும் எல்லை அது வானம் தானே. இருண்ட வீட்டின் ஒளி விளக்காகி, வறண்ட வாழ்வின் நீர் சுனையாகி, என் நெஞ்ச கோவிலின் தேவதையாக, எப்படி எனக்கு இப்படி ஆனந்தம்? விடுதலை எனக்கென்று விடுதலை, சிறகை விரிக்கிறேன் பறவையாக, பறக்கும் எல்லை அது வானம் தானே.
அகதி என்றே நினைத்திருந்தே நியதியை மாற்றிய கால சக்கரம் நடந்தவையெல்லாம் கடந்தவையே நடப்பவை இனி என்றும் நல்லவையே அகதி என்றே நினைத்திருந்தே நியதியை மாற்றிய கால சக்கரம் நடந்தவையெல்லாம் கடந்தவையே நடப்பவை இனி என்றும் நல்லவையே விடுந்தைகள் என்றெனக்கின்று விடுதலை நியதியை மாற்றிய கால சக்கரம் நடந்தவையெல்லாம் கடந்தவையே நடப்பவை இனி என்றும் நல்லவையே ஓடிய காலங்கள் முடிந்தன வாழ்வீனில் தேடிய பொழுதின்று வாசலில் தெரியுது தீபங்களின் திருநாள் தீபாவளி என்று அவனது மனதில் குடியிருக்கும் தேவதையை சந்திக்கப் போகிறான். தீபங்களினால் மனதின் இருளை அகற்றி கொண்டாடும் இத்திருநாளில் என் மனதேவதையை ஆராதிக்கப் போகிறேன் என்று அவனது மனம் ஆனந்தத்தால் எகிரி பாய்ந்தது. பத்மா கொடுத்திருந்த விலாசத்தை அடைந்தான். மனம் ஆவலினால் படபடக்க கைகள் காலிங் பெல்லை அமுக்கியது. ஒரு நடுத்தர வயது பெண்மணி கதவை திறந்தாள். ஹூ ஆர் யூ? ஒரு விதமான சந்தேகத்துடன் கேட்டாள் அந்த அம்மணி. பத்மாவின் மாமியாக இருக்கலாமோ? நான் பத்மாவை பார்க்க வந்திருக்கேன். என்னோட பேர் அருணன் என்றான் அருணன். ஓ, நீதான் அந்த அருணனா? உள்ளவா என்று அழைத்து சென்று அந்த பெரிய ஹாலில் உள்ள விலை உயர்ந்த சோபாவில் உட்கார்த்தினாள் அந்த அம்மா. நான் போய் பத்மாவை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். ஆர்வத்துடன் கண்கள் அகல விரிய அந்த பெரிய வீட்டின் உட்புறத்தை நோட்டம் விட்டான் அருணன். அனைத்து பொருட்களும் மிகவும் விலை உயர்ந்தவை. பத்மாவின் மாமாவின் செல்வ நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டியது. அப்போது அதே கருநீல சுடிதாரில் அவன் தேவதை உள்ளே நுழைந்தாள். அவன் இதயத்துள் 1000 SPBக்களும் KJக்களும் காதல் கானம் இசைத்தனர். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அருணன். என்ன அருணன், எப்படி இருக்கிறீர்கள்? முகத்தில் எதுவித ஆவலும் தென்படாமலே சாதாரணமாக கேட்டுவிட்டு அவன் முன்னால் இருந்த சோபாவில் உட்கார்ந்தாள். இன்று காலை தான் முகாமிலிருந்து வெளியே வந்தேன். அப்பா அம்மாவோட தொலைபேசியில் பேசிட்டு உன்னை பார்க்கத்தான் ஓடி வாரேன். உன்னுடைய முகத்தை காணாமல் தவிச்சிட்டேன் பத்மா என்றான் அருணன் மூச்சு விடாமலே. திரும்பவும் முகத்தில் எதுவிதமான உணர்ச்சி இலைகள் எதுவுமின்றி, அப்படியே உங்களோட அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கணுமே என்றவள் எழுந்தவாறே, கொஞ்சம் இருங்கோ, உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். என்ன, என் பத்மாவா? நான் முகாமை விட்டு வெளியே வந்து விட்டதை பற்றி எதுவித சந்தோஷமும் இல்லாதவள் போல காட்டிக்கொள்கிறாளே என்று சிறிது அவன் மனம் பதைத்தது. அவளுக்கு கொஞ்சம் ஷோக்காக இருக்கலாம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். கையில் காப்பியுடனும் தீபாவளி பச்சடங்களுடனும் வந்து அவற்றை அவனுக்கு முன்னால் வைத்தாள். பின்பு முன்பிருந்த அதே சோபாவில் உட்கார்ந்தாள். அப்போது அங்கே காலிங் பெல் அடித்தது.
ஜன்னல் ஊடாக பார்த்தபோது வீட்டின் முன்னால் பளிச்சிடும் ஒரு BMW கார் நின்றிருப்பது தெரிந்தது. பத்மா எழுந்து சென்று கதவை திறந்தாள். வாட்ட சாட்டமான, பார்ப்பதற்கு உயர்ந்த இடத்தைச் சேர்ந்தவனைப் போல தோற்றமளிக்கும் ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்தான். அப்படியே பத்மாவை கட்டி அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் பதித்துவிட்டு, ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ என்றவனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவனை அழைத்து வந்த பத்மா, சுரேஷ், இதுதான் அருணன். நான் சொல்லியிருந்தேனே, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அருணன், இவதான் சுரேஷ், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். பெரிய கம்பெனியில் என்ஜினியராக இருக்கிறார். எங்களுக்கு இன்னொரு 2 மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது என்றால் மிகவும் சாதாரணமாக. அருணனின் இதயம் உடைந்து தூள் தூளாய் நொறுங்கியது. ஆசை கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து சின்ன பின்னமாகியது. அப்போதுதான் அவன் யாருமற்ற அனாதையாக நடுத்தெருவில் அகதியாக நிற்பதை போன்ற ஒரு உணர்வு அவனை தாக்கியது. கண்களில் திரளும் நீரை மறைத்து கொண்டு, ஓ அப்படியா, சந்தோஷம் என்றவன், பத்மா, உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா என்றான் தயங்கியவாறே. பத்மா அவனை பின்புற தோட்டத்துக்கு அழைத்து சென்றாள். பத்மா, என்ன இதெல்லாம், இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எங்களோட காதெல்லாம் என்னாச்சு பத்மா? ஆர்வத்துடன் கேள்விகளை அடுக்கினான். இங்கே பாருங்க அருணன், அந்த முகாமில் நான் தனியே இருக்க போது நீங்கள் காட்டின அந்த அன்பும் பாசமும் இந்த மனதில் ஒரு வந்த அபிமானத்தை காதலண்டல்லே நான் தவறாக நினைச்சிட்டேன். அதை விடுங்கோ, நீங்கள் அகதி, நானும் அகதி, எதிர்காலம் என்னென்று தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த சுரேஷ் இருக்கிறாரே, அவர் இந்த நாட்டின் ஒரு பிரஜை. அவரை கல்யாணம் முடித்தா என்னுடைய எதிர்காலம் சுவிச்சமாக இருக்கும் தானே. ஐ ஆம் பீயிங் ப்ராக்டிக்கல் அருணன். இவையெல்லாம் என்னுடைய மாமாவை எடுத்து சொல்லும் வரை எனக்கு புரியலை. மிகவும் தெளிவாக, ஆனால் எதுவித குற்ற உணர்வும் இல்லாமல் அவன் இதயத்தின் மீது பாறாங்கல்லை போட்டாள் பத்மா. பரவாயில்ல பத்மா, உங்களோட ஆசைதான் என்றால் நான் அதுக்கு குறுக்க நிற்க மாட்டேன். ஆனால் அகதியல் என்றதுக்கு அர்த்தம் எனக்கு இதுவரை என்னென்று தெரியாமல் போயிட்டுதே என்றவாறு உள்ளே நுழைந்தவன் கங்க்ராட்ஸ் என்றவாறு சுரேஷின் கையை குலுக்கிவிட்டு வெளியேறினான். பஸ்ஸில் உட்கார்ந்திருந்த அவனது மனம் இப்போ கனவுகளை கலைந்துவிட்டு வெறுமையாக வாடி இருந்தது. அவனையும் அறியாமல் அவன் விழிகளில் 2 துளி நீர் பனித்தது. கடற்கரையோரத்திலே நான் கட்டியதோ மணல் வீடு, காற்றினில் எழுந்ததோரை கரைத்தது மணல் வீட்டை, சிரித்தது இது வலித்தது, உள்ளம் முடிந்தது, பொங்கிய ஆனந்தம் சரிந்தது, எந்த மனக்கோட்டை புரிந்தது, அகதியின் அந்தஸ்து. அன்றவள் சொல்லிய வார்த்தைகள் இன்றென் நெஞ்சத்தில் தைத்தம்புகள், நின்றன வாழ்வின் உண்மை வேதங்கள், வென்றன கசந்திடும் காதலின் வேஷங்கள். சிரித்தது விதி வலித்தது, உள்ளம் முடிந்தது, பொங்கிய ஆனந்தம் சரிந்தது, எந்த மனக்கோட்டை புரிந்தது, அகதியின் அந்தஸ்து. சொல்லிய வார்த்தைகள்
என்றென் நெஞ்சத்தில் தைத்த அம்புகள் நின்றன வாழ்வின் உண்மை வேதங்கள் வென்றன கசந்திடும் காதலின் வேஷங்கள் சிரித்தது விதி வலித்தது உள்ளம் முடிந்தது பொங்கிய ஆனந்தம் சரிந்தது எந்த மனக்கோட்டை புரிந்தது அகதியின் அந்தஸ்து பிறந்த நாடு விரட்டிய வேளையில் புகுந்த நாடு புகட்டிய பாடம் இறந்த காதலின் மரணச் சடங்கு மறந்து போன மங்கையின் நினைவு சிரித்தது விதி வலித்தது உள்ளம் முடிந்தது பொங்கிய ஆனந்தம் சரிந்தது எந்த மனக்கோட்டை புரிந்தது அகதியின் அந்தஸ்து பொருந்தாத காதலின் இலக்கணம் வாலிபன் சந்தையில் விலையாகும் போது உடைகின்ற உள்ளத்தின் ஓலம் உடைக்கின்ற நெஞ்சில் கேட்காமல் கொரக்கரையோரத்திலே நான் கட்டியதோ மணல் வீடு காற்றினில் எழுந்ததோ அலை கரைத்தது மணல் வீட்டை. வீட்டில் கோபி இருக்கவில்லை. ஆனால் தியாகு இருந்தார். அவரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறி கண் கலங்கினான். அதற்கு அவர், தம்பி இங்கவ, யார் அகதியல்? நாங்கள் எல்லாரும் அகதியல்தான். இந்த நாட்டில் நிரந்தரமாக இருக்கிற வசதி கொண்டாக்கள் எல்லாரும் தாய் மண்ணை பிரிஞ்சு வாழ்கிற ஏக்கத்தில் தம்பி இருக்கணும். இது அகதியலுக்குள்ளே உள்ள ஒரு ஏற்றதாழ்வை ஒழிய நாங்கள் எல்லாருமே இந்த நாட்டில் அகதியல்தான் தம்பி. இது தெரியாமல் கனவேர் ஒரு மாயையிலே வாழினம். அப்படி ஒரு மாயையில் தான் அந்த பத்மாவும் சிக்கிட்டாள். கவலைப்படாதடா, உனக்கு இன்னும் காலம் இருக்குது.